ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் பாகம் 5ல் குரு அடுத்த தலைப்பு குரு என்ற தலைப்பில் பிரிவா சொல்கிறத வாசிக்கிறேன். இது பக்கம் 87லேருந்து ஆரம்பிக்கிறது. இதில் சின்ன சின்ன தலைப்புகளாக பிரிவா சொல்லியிருக்கா. அதை ஒன்று ஒன்றா வாசிக்கிறேன். இதுலேருந்து ஈசனும் ஆசானும் பிற சொத்துக்களும் குரு தரும் சொத்தும். அப்பா வைத்து விட்டு போகிற வீடு நாளானால் இடிந்து போகும். அதனால் அவ்வப்போது அதற்கு ரிப்பேர் பண்ணணும், வெள்ளை அடிக்கணும், பெயிண்ட் அடிக்கணும். அப்பா வைத்து விட்டு போகிற நிலத்திலேயும் வருஷா வருஷம் முதல் போட்டு விதை போட்டு உழைத்தே மகசூல் காண முடியும். எத்தனை எரு போட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக பூசாரம் போய்விடுகிற நிலங்களும் உண்டு. மழை பெய்யாமல் போவது, டேம் திறக்காமல் இருப்பது, பூச்சி போட்டு ஒரேடியாக மழை பெய்து அடித்து கொண்டு போகிறது, அழுகி போகிறது. இப்படி பல கஷ்டங்கள். எல்லாவற்றுக்கும் மேலே சீலிங் உச்சவரம்பு சட்டம். ரூபாயாக சொத்து வைத்து விட்டு போனாலும் நாளுக்கு நாள் டிவேல்யூவேஷன், நாணய மதிப்பு குறைந்து போவது, பல தினசாக டாக்ஸு, புதுசாக என்ன டாக்ஸ் வருமோ என்று ஓயாமல் பயம், திருட்டு போவது, எங்கே திருட்டு போய்விடுமோ என்று சதா பயம். இப்படியெல்லாம் எந்த விதமான சொத்தானாலும் அது சாஸ்வதமாக இல்லாமல் க்ஷீணித்து போக இடம் இருக்கிறது. இது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் சொத்தை பெறுகிற வாரிசின் மனசு கெட்டுப்போவது. சொத்தை எப்படியாவது காப்பாற்றிக் கொள்ளணும் என்பதற்காக பலவிதத்தில் தப்புகள் செய்வது, சட்டத்தை மீறி செய்வது, பிரத்தியாருக்கு நஷ்டம் கஷ்டம் உண்டாக்கியும் தங்களுக்கு லாபமாக பண்ணிக்கொள்ள பார்ப்பது, லஞ்சம் கொடுக்கிறது, பொய் கணக்கு காட்டி ஏமாற்றுகிறது, சீலிங்குக்காக பினாமி என்று பிரத்தியார் உடைமை மாதிரி பொய்யாக பிரித்து காட்டுவது, இன்னும் பல தினுசான தகுடுதத்தம் செய்வது. இப்படியெல்லாம் தப்பு வழியிலே போய் சொத்து சிறு முடிச்சு போல கையை கட்டி, இவ்வளவு என்றால் அதை முன்னிட்டு மூட்டை கட்டுகிற பாவம் பெரிய அளவாக கையை விருத்தி காட்டி இத்தனம் பெருசாகிறது. பூர்வ புண்ணியத்தாலேயோ ஏதோ அதிர்ஷ்டத்தாலேயோ அப்பா சொத்து நன்றாகவே வளர்கிறது. தப்பு பண்ணாமலேயே விருத்தியாகிறது என்றால் கூட கடைசியில் ஒரு நாள் காதறந்த ஊசியும் மாறாது கான் கடை வழிக்கே என்று அத்தனையும் விட்டுவிட்டு போக வேண்டியதாகவே ஆகிறது. அரண்மனை மாதிரி வீடாகட்டும், 1000 மேலி முப்போகம் அடைகிற நிலமாகட்டும், கோடி 10 கோடி என்று ரூபாயாகட்டும், எதுவானாலும் அதிலிருந்து துளி கூட நமக்கு பிரயோஜனம் கிடைக்காதபடி அத்தனையும் விட்டுவிட்டு ஒரு நாள் புறப்படும்படி ஆகிறது. ஆக அப்பா சொத்து சாஸ்வதம் இல்லை. நாமே தேடிக்கொள்கிற சொத்துக்களுக்கும் இதே கதைதான். சாஸ்வதமான சொத்து, இழந்து போகாத, ரிப்பேர் பண்ண வேண்டாத சொத்து, டாக்ஸும் திருட்டும் தொடாத சொத்து, திருட்டு போய்விடுமோ என்று பயப்படவும் வேண்டாத சொத்து, தப்பு வழிகளில் போய் நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டாத சொத்து, அப்பா கொடுக்க முடியாதது, நாமாகவும் தேடிக்கொள்ள முடியாதது. குரு என்கிற ஒருத்தர் தான் சாஸ்வதமான அந்த சொத்தை தருகிறவர். இது நாம் போன பிற்பாடு நம் கூட வராத சொத்தில்லை, நம்மையே திரும்பி வர பண்ணாத சொத்து. எது சாஸ்வதமோ அந்த பரமாத்மாவுடன் நம்மை பிரிக்க முடியாமல் சேர்த்து விடுகிற சொத்து. ஞானம் என்ற சொத்தை குரு அனுகிரகிக்கிறார். சொத்து க்ஷீணித்துக் கொண்டே போவது, நாம் சிரமப்பட்டு அதை விருத்தி பண்ண பாடுபடுவது, இந்த பாட்டில் பாவமூட்டையை இன்னும் பெருசாக கட்டிக்கொள்வது என்பதற்கெல்லாம் இடமே வைக்காமல் நாளுக்கு நாள் தானும் வளர்ந்து நம்மையும் வளர்ப்பது குரு தருகிற உபதேச சொத்து. மற்ற சொத்து எதுவானாலும் அதனால் கிடைக்கும் எல்லா சுகங்களும் தற்காலிகம்தான். நித்யானந்தம் என்றே சொல்லப்படுவதான சாஸ்வத சுகத்தை தருவது குரு அனுகிரகிக்கிற ஞானம் ஒன்றுதான். தெய்வ பக்தியும் குரு பக்தியும். இப்படிப்பட்ட பெரிய உபகாரத்தை பண்ணுகிற குருவிடம் எவ்வளவு பக்தி பண்ணினால்தான் போதும். அதனால்தான் சாட்சாத் ஈஸ்வரனிடத்தில் எவ்வளவு பக்தி வைக்க வேண்டுமோ அதே அளவுக்கு குருவிடம் வைக்க வேண்டும் என்று சொல்லியிருப்பது. எஸ்ய தேவோ பராபக்திர் யதா தேவோ ததா குரு. யதா தேவ ஈஸ்வரனிடத்தில் எப்படியோ ததா குரு, அப்படியே குருவிடமும் பராபக்தி உயர்ந்த பக்தி வைக்க வேண்டும். ஸ்லோகம் எப்படி சொல்லிக்கொண்டு போகிறதென்றால், இம்மாதிரி ஈஸ்வரனிடம் பக்தி வைத்து அதே அளவுக்கு குருவிடமும் பக்தியாக இருக்கிற மகாத்மாவான சிஷ்யனுக்குத்தான் உபதேசிக்கப்படுகிற விஷயத்தின் உள்ளர்த்தம் முழுவதும் வெளிப்படும் என்கிறது. ஈஸ்வர பக்திக்கு சமானமாக குரு பக்தி உள்ள சிஷ்யனை மகாத்மா என்று உயர்த்தி சொல்லியிருப்பதால் இந்த பக்தி பாவமே அவனுக்கு ஆத்ம ஞானத்தை கொடுத்து மகாத்மா என்னும்படியாக ஆக்கிவிடுகிறது என்று ஏற்படுகிறது.
ஸ்லோகத்தில் எஸ்ய எவனுக்கு என்று ஆரம்பித்து எவனுக்கு ஈஸ்வரனிடம் உத்தம பக்தி இருக்கிறதோ அதோடு கூட அதே அளவுக்கு குருவிடமும் இருக்கிறதோ அந்த மகாத்மாவுக்கு தத்வார்த்தங்கள் எல்லாம் பிரகாசிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. தஸ்யைதே கஜிதாஹ்யர்த்தா பிரகாசாந்தே மகாத்மனः. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.